6th ஸ்டாண்டர்ட்ஸ் தமிழுக்கான ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கூட சொல்லணும். இது வரைக்கும் ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் 5 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கிறோம். ஸோ அதை போய் க்ளீனாக படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரையும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்னா நீங்கள் 90+ வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஒன் வேர்டு புக் பேக்கில் இருக்க ஃபுல் ஒன்னோடு படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து ஒன் வேர்டில் மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபுல் ஒன்னோடு படிச்சுக்காங்க. அடுத்து குருவினை நான் சொல்கிறதெல்லாம் படிங்க. யாரால் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அரசியலும் செய்ய முடியாத செயல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காந்தியடிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாராபாரதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெயர் சொல்ல துணைக்கப்படும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ப நிலை என்பது சேரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பார்த்து வச்சுக்காங்க. ஒருக்கா வாசிச்சு விட்ருங்க. ஈகை பற்றி வள்ளுவம் கூறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, அதுதான் இதில் இருக்க ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல அப்படிங்கிறது புரியும். 3 வினாக்களுக்கு மட்டும் ஓரிரு தொடர்களை விடையளிக்க அப்படின்னா இல்லை தான் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ 2 தொடர் அதுக்கு மேலே நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலும் மார்க் குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 2 தொடரை தான் கேட்டிருக்கான், 1 இல்லை 2. நீங்கள் 3 லைன் போட்டு எழுதினீங்க அப்படின்னா மார்க் குறையும். ஏன்னா கேட்டுக்கிறதோட எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது. ஓகே, அடுத்ததான் வந்து மணியளபத்தீவு படிச்சாங்க. ஸோ பார்த்துக்காங்க ஒருக்கா. பாராபரக்கண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறிப்புகளை கொண்டு கதை எழுதுக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பார்த்துக்காங்க. சொல்லுன்றால் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா உயிர்களும் மகளோடு வாழது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிப்பிரலாமல் எழுதுக பொறுத்த அளவுக்கு மொத்தமே 3 போயம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3ஐயும் படிச்சாங்க. திருக்குறளும் பார்த்துக்காங்க. அப்படினாலே வந்து நீங்கள் வந்து அதை எழுதிடலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்காங்க. அதில் எதுவும் ஸ்கிப் பண்ணால் நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தாங்க. கலைச்சொல்லும் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்க்கணும். அதேமாதிரி 1 வேர்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும். அடுத்தது அகர வரிசைப்படுத்தி கன்ஃபார்மாக அந்த ஒரு கொஸ்டின் வரப்போகுது. நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து பிழையை திருத்தி எழுதுக. இதில் இருக்க பிழையை திருத்தி எழுதணும். இது புது சொல் கண்டுபிடிங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதணும். ஓகே, இதான் இருபொருள் தருக. திங்கள்னால் ரெண்டு பொருள் உண்டு, ஓடுக்கு 2 பொருள் உண்டு. ஸோ அந்த 2 எழுதணும். அடுத்ததாக ஒளி வேறுபாடு எடுத்து வாக்கியத்தில் அமைக்க. அறம் இந்த 2 ஒரே மாதிரி தான் சொல்கிறதுக்கு இருக்கானா, வார்த்தை வேறு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கும் வேறு மீனிங் இருக்கும். ஓகே, அகராதை பயன்படுத்தி பொருள் கூறுக. கருணை அச்சம் இந்த 2 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்க சான்ஸ் அதிகம். தமிழ் எண்களை எழுதுக. ஸோ 56 28 அதை எழுதணும் தமிழில். ஸோ அதான் கேட்டிருக்குது. அப்புறம் விடுபட்ட சீர்களை நிறைவு செய்து குறளை மீண்டும் எழுதுக. இதில் இருக்க குறளை வந்து திரும்ப எழுத சொல்லியிருக்கான். அப்புறம் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் இடையலக. வேலுநாச்சியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாதம் இம்பார்ட்டன்ட். ஸோ சிறுகதை இந்த வாட்டி கன்ஃபார்மாக வரப்போகுது. பாதை இல்லைனா பாதம் இல்லைனா வந்து வேலுநாச்சியர் கன்ஃபார்மாக வரப்போகுது. சரியா? அடுத்ததான் வந்து தேசிய ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. இது இந்த வாட்டி வர சான்ஸ் அதிகம். ரொம்ப பாதை. இந்த 4 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இந்த வாட்டி எத்தனை 6 மார்க்கில் கொஸ்டின் வரப்போகுது. இந்த 4 க்ளீனாக படிச்சுக்காங்க. நம்ம சொன்ன கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டினும் க்ளீனாக பார்த்துக்காங்க. அவ்வளோதான் அந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்களால் முடிஞ்சது உங்கள் சப்போர்ட்டை காணிக்காக. ஸோ லைக் பட்டன் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களால் தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.